விழுப்புரத்தில் பெஞ்சல் புயலானது மிகுந்த பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது நேற்று இரவு முதல் தொடர்ந்து 12 மணி நேரமாக தொடர்ந்து மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. தற்பொழுதும் பலத்த காற்றுடன் கூடிய மழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் முற்றிலுமாக பேருந்து நிலையம் முழுவதுமாக மூழ்கி தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இங்கு உள்ளே பொதுமக்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பேருந்துகளும் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. பேருந்து நிலையத்தின் வெளிப்புறத்திலேயே அனைத்து வாகனங்களும் சென்று வருகின்றன. விழுப்புரம் பேருந்து நிலையம் மிக முக்கியமான மத்தியில் உள்ள பேருந்து நிலையம். சென்னை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் மத்திய பகுதியில் உள்ள மிக முக்கியமான பேருந்து நிலையம், மிகப்பெரிய பேருந்து நிலையம். இந்த பேருந்து நிலையம் மிக முக்கியமான பேருந்து நிலையம் என்பதால் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டது. இருப்பினும் இந்த மழை நீரானது முற்றிலும் இந்த பேருந்து நிலையத்தில் உள்ளே தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக பயணிகள் உள்ளே சென்று பேருந்தில் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. வருகின்ற பேருந்துகள் வழியிலேயே நின்று இருபுறமும் பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். இதனால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். பெஞ்சல் புயல் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். நாம் விழுப்புரத்தில் கடந்த 12 மணி நேரமாக தொடர்ந்து தற்போது வரை மழை பெய்து காரணத்தினால் விழுப்புரம் மற்றும் விழுப்புரத்தின் தாழ்வான பகுதிகள் என்ஜிஓ காலனி, சாலாமேடு, சுதாகர் நகர், NSK நகர், KK நகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் தேங்கி காணப்பட்டு வருகிறது. இதே போன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம், மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் அனைத்து அலுவலகங்களிலும் வெளிப்புறத்திலும் தண்ணீரானது தேங்கி நிற்கிறது. இதனால் விழுப்புரமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது.